உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ராமேஸ்வரம் ஊழியத்தை நினைக்கும் போது இப்போ தான் எனக்கு அந்த நினைப்பே வந்துச்சு. இங்கே உட்கார்ந்துருக்கும் போது முதலாவது பாஸ்டரையா சோத்திரம் இந்த சோத்திரம் ராமநாதத்தை வந்து இந்த ராமேஸ்வரத்துக்கு அனுப்பிவிட்டார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நானும் பாஸ்டர் கிறிஸ்தவருமாக, அப்பொழுது அவர் பாஸ்டரும் அல்ல, நான் ஊழியக்காரனும் அல்ல. சோத்திரம். அவர் எனக்கு துணைக்கு கூட வந்தார், கிறிஸ்தவர். அப்போ வந்து ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்துட்டு, ஆபிரகாமில் ஒரு பிரதர் இங்கே பிரிட்ஜில் வேலை பார்த்தார். கண்ணன் ஒரு பிரதர் இருந்தார். அவர்கள் 2 பேரையும் நான் சந்தித்து பார்த்து பேசிட்டு எங்கே ஒரு சிஎஸ்எஸ் சர்ச்சில் தான் பிரசவம் பண்ணினேன். காரணம், நான் ராமநாதபுரம் போர்டிங்கில் இருந்து படிக்கும்போது அங்கே ஒரு வில்லியம்ஸ்னு ஒரு பிரதர் இருந்தார். அவர் எனக்கு ரொம்ப சீனியர். அவரை நான் பார்த்தபோது, அப்போ நான் இந்துவாக இருந்தேன். நீங்கள் இப்போ வந்து இயேசுநாதரை விசுவாசித்து இயேசுனுடைய பிள்ளையாக இருக்கீங்களா, ரொம்ப சந்தோஷம். என்னை கட்டி பிடிச்சி என்னை கூட்டிகிட்டு போனார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதோட தொடர்ந்து கொஞ்ச நாள் இந்த ராமேஸ்வரத்தில் வந்து உத்திரவசமங்க ஸ்டேஷனில் வந்து சைக்கிளை கொண்டாந்து ஒரு பையன் திருப்பி கொடுத்து அனுப்பிட்டு இங்கே வருவேன். சனிக்கிழமை கூட்டம் கரெக்டாக 8 மணிக்கு மேலே வரும். அந்த ட்ரெயினில் வந்து நடத்திட்டு ஞாயிற்றுக்கிழமை 6 முடிச்சுட்டு, அப்போ பஸ்ஸு கிடையாது, ரேக்கை நம்மள ஒரு ட்ரெயின் இருக்கும். அதில் போய் மண்டபத்தில் நைட்டு கூட்டம் நடத்திட்டு பஸ்ஸில் போய் வண்ணசங்கரி அம்மன் கோவில் இருக்கிற கிருபாசனத்துக்கு இப்போ உள்ள பழைய பஸ் வந்து நடந்தே போவேன். நைட்டு அங்கே போய் நைட்டு படுத்துட்டு காலையில் எழுந்திரிச்சு ஜபம் முடிச்சுட்டு ஐயாட்ட விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு அப்படியே போய் பஸ்ஸில் போய், அப்போ மல்லலில் பிரான்ச் போஸ்ட் மாஸ்டராக வேலை பார்க்குறேன். திங்கட்கிழமை போகிறேன், போய் ஆஃபீஸில் தூங்குவேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். அதை நினைத்து இப்பொழுது இங்கே உட்கார்ந்துருக்கும் போது ஸ்தோத்திரம், ஆண்டவர் இந்த அளவுக்கு இந்த ஊழியத்தை ஆரம்பித்து இந்த ஊழியத்தின் நிமித்தம் ஒரு மண்டல ஸ்தோத்திரம் கன்வென்ஷன் வைக்கக்கூடிய அளவுக்கு இவ்வளவு ஊழியக்காரர்களை கூட்டி இந்த இடத்துல ஸ்தோத்திரம் ஊழியர் கூடுகை நடத்துவதற்கெல்லாம் தேவன் கிருபை செய்திருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் எவ்வளோ நல்லவர். அல்லேலூயா. அதை நினைத்து ரொம்ப சந்தோஷப்பட வேண்டியிருக்கிறார். அதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய பிரயாசத்தின் பலன் ஒரு நாள் வீண் போகாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் ஓப்பனாக சொல்கிறேன், நான் விசுவாசியாக இருக்கும்போது செய்த ஊழியக்காக நான் பிற்பாடு செய்யலை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அடிக்கடி சொல்கிறேன், நான் விசுவாசியாக இருக்கும்போது செய்த ஊழியத்தை நான் ஊழியக்காரன் ஆனது பிற்பாடு செய்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனால விசுவாசிகளுக்கு ஊழியம் இருக்கிறது. விசுவாசிகள் நிறைய வந்திருப்பீங்க. விசுவாசிகளுக்கு ஊழியம் இருக்கிறது. நீங்கள் செய்கிற ஊழியத்தின் பலன் பின்னாட்களிலே நீங்கள் கண்டு சந்தோஷப்பட வேண்டிய ஒரு நிலைமையை கர்த்தர் உருவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். வாசிப்போம். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்க கேட்போம். இருபத்தி 21 வசனத்தை வாசிக்கலையா?
பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 17ஆம் வசனத்திலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இது புதிய ஆண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஜீவியத்திலே பழையது எல்லாம் என்ன செய்யணும்? ஒழிந்து போகணும். பழையது என்று சொல்லி நான் சொல்லிட்டு போகிறதல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதான பழைய காரியங்கள் என்ன என்று சொல்லி ஒரு லிஸ்ட்டை போடணும். ஒரு லிஸ்ட்டை போடணும், கண்டுபிடிக்கணும். இன்னும் என்னிடத்துல என்னென்னலாம் பழையது இருக்கிறது அதை கண்டுபிடிக்கணும். வேதம் தெளிவாக சொல்கிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால். இப்ப நாம் எல்லாரும் எங்கே இருக்கணும்? எங்கே இருக்கணும்? கிறிஸ்துவுக்குள் இருக்கணும். நாம் கிறிஸ்துவுக்குள் முதலாவது இருக்கிறோமா என்று கண்டுபிடிக்கணும் இல்லையா? கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோமா அல்லது கிறிஸ்துவுக்கு வெளியில இருக்கிறோமா? நாம் நம்மை குறித்து தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். எப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம் சொல்லுங்க. எப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம்? ஒருத்தர் சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் இருக்க வேண்டும் என்று ஒத்துக்கொள்கிறோம். இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் இருக்கிறோமா இல்லையா என்று நான் சோதித்து பார்க்க வேண்டும் என்று நான் சொல்லுகிறேன். ஆயினாலே என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம் என்று அறியணுமே. எப்ப வந்தோம்? எப்படி கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம்? எப்ப கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம்? வசனத்தை நம்ம வாசிட்டு போயிட்டே இருக்கோம். அதை நாம் சிந்திக்க வேண்டியது. அதுக்கு தான் தியானம் பண்ண சொல்லுகிறது. கர்த்தருக்கு இரவும் பகலும் அவளுடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியமா. அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். வசனம் நல்லா தெரியுது. ரொம்ப சந்தோஷம். அப்ப நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்று சொன்னால், என்றைக்கு நாம் கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம், என்றைக்கு நம்மை கிறிஸ்துவுக்குள்ளே கர்த்தர் கொண்டு வந்தார். இப்ப நாம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம் என்பதை எதன் அடிப்படையிலே நாம் உறுதிப்படுத்த முடியும்? கர்த்தருக்கு எல்லாரும் ஊழியக்காரங்க, எல்லாரும் உங்களுடைய கேள்வி இருக்கும். எனக்கு பயமா இருக்கு. நான் கேட்ட கேள்விக்கு எல்லாரும் படான்னு பதில் சொல்லிடுவேன்னாக்க நான் நம்பி வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்டேன். ஆனால் யாரும் சொல்லலை. கிறிஸ்டியான் ஐயா அடிக்கடி பேசுவார், அடிக்கடி சொல்லுவார். கலாத்தியர் 3:27 வாசித்தால், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப யாரெல்லாம் ஞானஸ்நானம் எடுத்தார்களோ அவர்கள் அன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் ஆகியிருக்கிறார்கள் என்று வேதம் அந்த வசனத்தின்படி நமக்கு தெளிவாய் பேசுகிறது. எப்படி இந்த வசனத்தை என்ன வாசிக்கிறோம்? எப்படி அந்த வசனத்தின் ஆரம்பத்தின் ஒழுங்கா சொல்லுங்க. ஏனெனில் அந்த வசனத்தை, அந்த வார்த்தையை விட்டுட்டீங்கன்னா போச்சு.
ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள் ஆக ஞானஸ்நானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. அப்ப கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள் சொன்னால் நம்மை பார்க்கும் போது யாரைத்தான் பார்க்கணும்? கிறிஸ்துவை தான் பார்க்கணும். அவருக்குள்ள நாம இருக்கிறோம் என்பதனால்தான் நம்மை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை காணுகிறார்கள். இப்ப விளங்குதா என்னைக்கு கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம்னு? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்க. ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்றார். எத்தனாவது வயதிலே? 30வது வயதிலே. அதை வார்த்தை போட்டு சுமார் 30 வயது அவருக்கு. எப்படி? ஏறக்குறைய. ஆண்டவர் இயேசு ஞானஸ்நானம் பெற்ற அன்றைக்கு இயேசுநாதர் அதில் என்ன வெளிப்படுத்துகிறான்னு சொன்னார். அருமையானவர்களே, பிதாவாகி தேவனுக்கு தம்மை அடிமையாக அன்றைக்கு ஒப்பு கொடுத்தார். ஒரு இடையிலே சொல்லுவோம். அது வரையிலும் அவர் பிறந்த வீட்டிலே, பிறந்த இடத்திலே அவர்களுக்கு கீழே அடங்கி இருந்து அவர்களுக்கு அவர் பணிவிடை செய்து அவர்களோடு என்ன செய்தார்? எல்லா காரியத்தையும் செய்து நிறைவேற்றி கொண்டு வந்தார். ஆனால் அவரை குறித்து தேவன் வைத்திருக்கிற நோக்கம், திட்டம் நிறைவேறணும். அப்படியானால் ஆண்டவராய் இயேசுவே அவருடைய அந்த சோத்திரம் அனுபவத்தை விட்டு முழுவதும் பிதாவாகி தேவனுக்கு தன்னை அடிமையாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அறிந்து அதற்கு அடையாளமாக அவர் ஞானஸ்நானத்திலே பிதாவாகி தேவனுக்கு தன்னை அடிமையாக ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அதற்கு பிறகு பிதாவாகி தேவன் என்ன சொல்லுகிறாரோ, எப்படி நடத்துகிறாரோ, ஆவியானவர் எப்படி நடத்துகிறாரோ அப்படியே கீழ்ப்பணிந்து அவர் சிலுவையின் மரண பரியந்தம் அப்படியே அவர் கடந்து போனார். அல்லேலூயா. ஆகினாலே ஞானஸ்நானம் என்று சொல்லுகிறது நான் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து சொல்லுகிறது அல்ல. ஞானஸ்நானத்திலே நாம் விளங்கிக் கொள்ள வேண்டியது என்ன? அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நான் ஞானஸ்நானத்திலே என்னை என் தேவனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்திருக்கிறேன். அல்லேலூயா. அந்த அனுபவத்துக்குள்ளே ஞானஸ்நானம் எடுத்தவர்களால் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவர்கள், கிறிஸ்துவுக்குள்ளே வந்தவர்கள். இல்லாதவர்கள் எல்லாம் வெளியே தான் ஞானஸ்நானம் எடுத்துக்கலாம். சபைக்குள்ள சேர்க்கிறதுக்காக கொடுக்க ஞானஸ்நானம் இருக்கிறது. எப்படி? எங்க சேர்க்க? சபைக்குள்ளே சேர்க்க, சபையில சேர்க்க. நான் எத்தனை பேருக்கு ஞானஸ்நானம் கொடுத்தேன், என் சபையில் எத்தனை ஆத்மாக்கள் இருக்கிறார்கள் என்று சொல்லுவதற்காக அல்ல, கிறிஸ்துவுக்குள்ளே ஆக்குவதற்கு. அப்படியானால் கிறிஸ்துவுக்குள்ளே ஆக்கணுமானால் அந்த ஆத்மாவை எந்த அளவுக்கு நம்ம உருவாக்கி உள்ள கொண்டு வரணும்? இங்கே நாம் வாசித்த வசனங்களிலே ஒப்பரவாக்குதலின் ஊழியம், ஒப்பரவாக்குதலின் உபதேசம் ரெண்டும் இருக்கு. எப்படி? ஊழியம் இருக்கு, உபதேசமும் இருக்கு. ஊழியம்னா என்ன? சாதாரணமா காணிக்கு தசம் வாங்கிட்டு போறதல்ல ஊழியம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அப்ப காணிக்கு தசமாக நான் சொல்றீங்களா? அப்ப நான் சொல்லல. கர்த்தருக்கு அல்லேலூயா. காணிக்கை தசமமாக வாங்க வேண்டாம் நான் சொல்லவில்லை. பிரைஸ் தி லார்ட். அது வேற விஷயம். நாம் ஊழியக்காரர்கள். நாம் யாரு? ஊழியக்காரர்கள். அப்ப ஒரு விசுவாசியை, ஒரு ஆத்மாவை நாம் எந்த அளவுக்கு உருவாக்கி கிறிஸ்துவுக்குள்ளாக்கணும்? எங்க ஆக்கணும்? எங்க ஆக்கணும்? கிறிஸ்துவுக்குள்ளே, தண்ணிக்குள்ளே அல்ல. அதுவே ஒரு அர்த்தம் இருக்கிறது. ஆண்டவர் இயேசுதான் சொன்னார், சமாரியா ஸ்திரீயிட்ட சொன்னார், இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கும் எப்படி?
ஒரு நாள் தாகம் உண்டாகாது. அந்த தண்ணீர் என்னது? இது அது என்னன்னு கேட்டேன். ஊழியக்காரங்க ஆண்டவர் இயேசுவின் வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும், வேதத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் அவர்தான் அவர் தருகிற தண்ணீர். அல்லேலூயா. இந்த தண்ணீரை பருகிறவன் அப்படின்னா தானே இந்த வேத வசனத்தை கை கொள்ளுகிறவன் ஒரு நாள் தாகடைய மாட்டார்கள். அல்லேலூயா. வேத வசனம், தேவனுடைய வார்த்தை, இந்த சத்தியம், இந்த உபதேசம் யாருடைய வாழ்க்கையிலே அது சோத்திரம் உட்கொண்டு 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 அது சரீரத்தை உட்கொள்கிறதல்ல, ஆவி ஆத்மாவிலே. அல்லேலூயா. ஆவியிலே ஆத்மாவிலே புசித்து 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 அப்படின்னா தானே கை கொண்டு கை கொண்டு கை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அதற்கு நம்மை மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறதா, அடிமையாக ஒப்புக் கொடுக்கிறது அடையாளம். அல்லேலூயா. இது என்ன கை கொள்ள முடியாது, இது கஷ்டமா இருக்கு அப்படி நீ அடிமையா ஒப்புக் கொடுக்கலன்னு அர்த்தம். அது விசுவாசியா இருந்தாலும் ஊழியக்காரனா இருந்தாலும் சரிதான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். நம்ம சபாநாயகர் ஐயா சொன்னார், தியாகத்தை பத்தி பிரசங்கம் பண்ணணும். எது எது தியாகம். தியாகம்ங்கிற வார்த்தைக்கு பொருள் என்ன, அர்த்தம் என்ன? கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். எனக்கு என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே எனக்கு இந்த கிருபாசன ஐக்கியம் பிடித்ததுக்கு ஒரே காரணம் நம்முடைய முற்பிதாக்கள் அவருடைய தியாக வாழ்க்கை. ஒரு இடையில சொல்லுவோம். அல்லேலூயா. அத்தனை ஊழியக்காரர்களும் தியாகிகளா இருந்தார்கள். அல்லேலூயா. தியாகத்துக்கு எனக்கு சம்மதமே இல்லைங்க. நான் அவ்வளவு மோசமா இருந்தேன், வெளியே சொல்லக்கூடாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆனால் எனக்கு அவருடைய தியாகத்தை எல்லாம் பார்க்கும்போது இப்படியும் வாழுகிறார்களா, இப்படியும் வாழ முடியுமா, இப்படியும் வாழலாமா, அதில் நான் ரொம்ப இழுக்கப்பட்டு தான் நான் இந்த ஐக்கியத்துக்குள்ளேயே நான் வந்தேன். அல்லேலூயா. எனக்குள்ளே அப்படி ஒரு தீர்மானம், நம்மளும் இப்படி ஜீவிக்கணும். தப்பா நினைக்காதீங்க. நான் தாசியா பிரசியார்ட்ட சொன்னேன், நான் உனக்கு ஊழியந்தான், நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்கிறார், உங்கள் ஊழியந்தான்ங்கிறார். அதுக்கு அவர் ஒரு சொப்பனம் கண்டதாக சொன்னார். அந்த சொப்பனத்தை நானும் கண்டேன், பார்த்தேன். அப்போ சொன்னேன், சரியா, ரொம்ப சந்தோஷம். அப்போனா நான் வந்து சொத்துறேன், உங்களை மாதிரியே கல்யாணம் பண்ணாமல் ஊழியம் செய்தேன் அப்படின்னு. அப்போ தான் சொன்னார், இல்லை இல்லை, உன்னை பொறுத்த நீ கல்யாணம் பண்ணி தான் ஊழியம் செய்யணும். அவர் தான் நீ கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ண சொன்னார். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக சந்தர்ப்பங்களிலே, அநேக வேலைகளிலே ஸ்பெஷலாக வர்ற ஊழியக்காரர்கள் சோத்திரம் மற்றவங்கள்ட்ட கேட்பாங்க, இந்த சவனுக்கு குடும்பம் இருக்கான்னு கேட்பாங்க. ஸ்லானில் இருந்த ஒரு ஊழியக்காரர் வந்திருந்தார். அவர் பக்கத்தில் இருக்கிற சவனை பார்த்து என்னை கேட்காது, இவருக்கு குடும்பம் இருக்கான்னு கேட்டார். அவர் சொன்னார், ஆமாம், அவர் குடும்பஸ்தம் தான். அவர் குடும்பஸ்தமாக தெரியுது, இந்த சன்னியாசி ஊழியக்காரனுடைய இருக்காரு, குடும்பத்தில் பிரச்சனை வருமேன்னு சொல்லி அவர் சொன்னார். கர்த்தருக்கு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆகினாலே எங்கே போனது, இப்போ எங்கே போச்சு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அடிமை எப்படி அடிமை, நாங்கள் ஒன்றுக்கு அடிமைப்பட மாட்டோம், உண்மை, அது உலகத்துக்கு. கர்த்தருக்கு. ஆனால் தேவனுக்கும், தேவனுடைய சத்தியத்துக்கும், தேவனுடைய வசனங்களுக்கும், தேவனுடைய வார்த்தைகளுக்கும் அடிமையாய் ஒப்புக் கொடுக்கிறதான ஒரு தீமையை செய்யும்படியாகத்தான் நாம் ஞானஸ்நானத்திலே கிறிஸ்துவுக்குள்ளே வந்தோம். ஒரு இடையிலே சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுகிறேன், தண்ணீர் என்று சொல்லுகிறது ஆண்டவர் கொடுக்கிற தண்ணீர் வேத வசன உபதேசம் தான்.
இந்த வேத வசனங்களின் எல்லா உபதேசத்துக்கும், எல்லா சட்டத்திட்டத்துக்கும், எல்லா சத்தியத்துக்கும், எல்லாவற்றுக்கும் நான் மனப்பூர்வமாய் கீழ்ப்படிவேன் என்று சொல்லி தண்ணீருக்குள்ள மூழ்கணும் பாருங்க. அந்த அர்த்தம் இந்த வேத வசனங்களுக்குள்ள நான் மூழ்குகிறேன். அல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் நான் கைக்கொள்ளுவேன் என்றுதான் தண்ணீருக்குள்ள மூழ்கி நாட்டம் அர்த்தம். நான் மூழ்கி நாட்டம் எடுத்துட்டு சொல்லிவிட்டு உன் இஷ்டத்துக்கு நடக்கிறது அல்ல. அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். சத்தியத்தை அறிகிற அறிவு நமக்கு முதல்ல இருந்தால் தான் நம்ம விசுவாசிகளுக்கு அதை உருட்ட முடியும். இல்லை ஜனத்தை உருவாக்க முடியாது. கர்த்தருக்கு அல்லேலூயா. ஜனத்தை உருவாக்குறது கஷ்டம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்னைக்கு பண்ண உபதேசத்துக்கு ரொம்ப பேர் ஓடி போயிட்டாங்க. அல்லேலூயா. நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீர்கள் கேட்டார். அப்ப தானே பேர் சொல்லுகிறார். யாரிடத்துல போவோம்? நித்திய ஜீவ வசனம் உம்மிடத்தில் உண்டே. நீங்களும் நாங்களும் இந்த ஊழியத்தை கர்த்தர் நம்ம கையில ஒப்பு கொடுத்திருக்கிறார். இந்த உபதேசத்தை ஒப்பு கொடுத்திருக்கிறார். இதிலே நாம் முதலாவது உண்மையா இருக்கணும். இதற்கு நாம் முதலாவது அடிமையா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. மனுஷரை பிரியப்பட்டது ஊழியம் அல்ல, ஆத்மாக்களை பிரியப்பட்டது ஊழியம் அல்ல. அப்ப நான் பவுல் சொல்லுகிறார், நான் மனுஷரை பிரியப்படுறவனா இருந்தால் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. மனுஷரை பிரியப்படுத்துறது அல்ல ஊழியம். கிறிஸ்துக்குள் நாம் இருக்கிறோம் என்று நம்மை ஒவ்வொரு நாள் நிச்சயப்படுத்த வேண்டியது அவசியம். கர்த்தருக்கு அதனால்தான் சொல்லுகிறார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் எப்படி இருப்பான்? நியூ கிரீச்சர், புது சிருஷ்டி. எப்படி? புது சிருஷ்டியா இருப்பான். எல்லாரும் வெள்ளையை கட்டி தந்தாலையா புது சிருஷ்டி? இல்லையா? ஒரு பிரதமர் சொன்னார், ஒயிட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் அப்படின்னார். நான் இந்த வார்த்தையை எங்கள் சபையில் ஒரு நாள் சொல்லிவிட்டேன். ஆறாளுக்கு வெள்ளை கட்டிட்டு வந்த ஒரு சகோதரி அன்னையிலேருந்து அவங்க அடுத்த வார்த்தை மாற்றி தான் கலை சேரி கட்டுறதுக்கு என்ன நீ இப்போ கலராக கட்டிட்டு வர. இப்போ 2 வாரம் நான் உபவாச ஜெபம் வச்சுருந்தேன். 25 கடைசி டிசம்பரில். ஒரு நாளுக்கு ஒரு கலரில் வரா. எப்படி? ஒரு நாள் பார்த்தா திக் ரோஸ், ஒரு நாள் பார்த்தா லைட் ரோஸ், ஒரு நாள் சிவப்பு கலர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. காரணம் என்ன? பாஸ்டர் சொல்லிட்டார், ஒயிட் இஸ் ஆல்வேஸ் டேஞ்சரஸ் சொல்லிட்டார். இப்படிப்பட்ட விசுவாசிகளை வைத்துக்கிட்டு தான் நாமளும் என்ன செய்ய வேண்டியிருக்கு? ஊழியம் செய்ய வேண்டியிருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகினாலே ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தார். நாம் இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய விசுவாசிகளையும் நம்ம கையில் கொடுக்கப்பட்ட ஆத்மாக்களையும் என்ன செய்யணும்? கிறிஸ்துவுக்குள்ளாக்கணும். அடிமைங்கிற வார்த்தையின் பொருள் என்ன? அந்த இடத்துக்கு வரும்போது தேவன் ஒருவருக்கு மாத்திரம் அடிமை, உலகத்துக்கு அடிமை அல்ல, உலக ஆடம்பரங்களுக்கு அல்ல, உலக அணிகலன்களுக்கு அல்ல. அதை ஆதரிக்கிற ஊழியக்காரன் அல்ல நான் சொல்லுவேன் எப்பவுமே. இன்னைக்கு மாத்திரம் இல்லை, என்னைக்கும். கர்த்தருக்கு பிரைஸ் அலாட். ஒரு நிச்சயத்தில் நான் ஒரு பிரசங்கம் பண்ணேன். அல்லேலூயா. நிச்சயத்துக்கு பிரசங்கம் பண்ணேன். கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்கல எனக்கு. ஏன்? அல்லேலூயா. யாருன்னு சொல்ல மாட்டேன். ஆயினாலும் அருமையானவர்களே, பாடுகள் வரும். இது ஒரு சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு லேசா சொன்னேன். இப்ப என்னது? உபதேசத்துக்காக நிற்போமானால், சத்தியத்துக்காக நிற்போமானால் நிச்சயமாக என்ன வரும்? பாடுகள் வரும்.
அவமானங்கள் வரும், நிந்தைகள் வரும். அதற்கெல்லாம் மனப்பூர்வமாய் ஒப்புக் கொடுக்கிறது தான் அடிமைத்தனம். அடிமை, ஆண்டவருக்கு அடிமை. மரியாதை என்ன சொன்னா? உலகம் முழுவதும் இன்னைக்கு அந்த அம்மாவை போற்றுறாங்க, புகழுகிறாங்க, வணங்குறாங்க, தொண்டு கொடுக்குறாங்க. எதுக்கு? எதனாலே? அந்த அம்மா தெய்வம் அல்ல, ஆனால் தெய்வத்தின் அளவுக்கு அந்த அம்மாவை உயர்த்தி வைத்திருக்கிறது நோக்கம் என்ன? காரணம் என்ன? தூதன் சொன்ன வார்த்தைக்கு அந்த அம்மா என்ன சொன்னாங்க? நான் ஆண்டவருக்கு அடிமை. அவர்களே அந்த அம்மாவை பின்பற்றுகிற அந்த அம்மாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் மனம் விரும்புறாங்களா? இல்லை. அடிமைகள். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசித்தால், நாம் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு 6:22 இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். பரிசுத்தமா எதனால வருது? அடிமையாக ஒப்பு கொடுக்கறதுனாலதான். இன்னைக்கு நமக்கு உலகத்துக்கு தான் அடிமையா ஒப்பு கொடுக்கிறோம். உலகத்துக்கும், உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களுக்கும், உலகத்தில் உள்ள அணிகலன்களுக்கும், உலகத்தில் இருக்கிறதான பாவங்களுக்கு அல்ல. எப்படி அநேகர் என்ன செய்யறாங்க? நான் பாவம் செய்யலை, என்ன செய்யல? பாவம் செய்யலை, உண்மைதான். ஆனால் உலகத்துக்கு அடிமையா இருக்கிறோமே, அதை யோசிக்கிறது கிடையாது. மாம்சத்துக்கு அடிமையா இருக்கிறோமே, அதை யோசிக்கிறது கிடையாது. உலக ஆடம்பரங்களுக்கு, உலகத்தில் இருக்கிறதான ஆசாபாசங்களுக்கு, உலகத்தில் இருக்கிறதான சிற்றின்மங்களுக்கு இல்லையா? என் பையன் சொன்னான், ஸ்தோத்திரம், உங்க பிரசங்கத்தை ஊழியக்காரங்களே கேட்க விரும்பல, நான் கேள்விப்படுறேன். பையன் இப்படி போய் திருச்சிங்கன்னு கேட்குறேன். எப்படி? நான் திட்ட வரல, உங்களை உருவாக்கணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. நீங்கள் சிறந்த ஊழியக்காரர்களாய் உருவாகணும். அல்லேலூயா. அந்த நோக்கம்தான். நான் போய்த்தாலும் சொல்லுவீங்க கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கிறிஸ்டியானாக இருக்கிற காலம் வரையிடும் அவருடைய உபதேசம், அவருடைய காரியம் யாருக்குமே அறியா பிடிக்காது. ஸ்தோத்திரம். ஆனால் கிருபாசனத்திலே உதயம் தெரிய ஒரு பாஸ்டர்னா அவர் தான் வெளி உலகம் போற சொல்லுவாங்களாம். எப்படி? அல்லேலூயா. இப்போ சொல்றேன், ஸ்தோத்திரம். ஐயாவின் ஜீவியத்திலிருந்து படித்ததான பாடம் தான் எனக்கு ஏராளம் உண்டு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதனாலே பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு, அதோடு நிப்பாட்டிக்கிறோம். பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டது போதும். போதுமா? சொல்லுங்க. தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலம். பரிசுத்தமாக எதனால வரும்? எப்படி வரும்? தேவனுக்கு அடிமையானாதான் ஸ்தோத்திரம். துடைக்க வேண்டியது, கழுவ வேண்டியது, பிச்சு எடுக்க வேண்டியது எல்லாம் எடுக்கப்படும். அல்லேலூயா. இல்லைன்னா ஒரு சின்ன விஷயத்திலேயே நம்ம கோச்சிட்டு ஓடிடுவோம், மரணம் பண்ணிட்டு ஓடிடுவோம். இது நமக்கு ஒத்து வராது, இதுக்கு நமக்கு சம்மதம் இல்லை, இது நமக்கு ஆகாது என்று போயிடுவோம். கர்த்தருக்கு அல்லேலூயா. சிலுவை மரண பரியந்தம் ஆண்டவர் இயேசு தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். அவர் யாரு? எங்க இருந்தவர்? எப்படி? அல்லேலூயா. பிலிப்பியர்ல வாசிக்கிற 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை
கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் தம்மை தாமே பெருமையாக்கி அவரே பெருமையாக்கினார். எப்படி? அவரே பெருமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தார். அதான் ஞானஸ்நானத்தை அவர் பிதாவுக்கு தானே என்ன செய்தாரு? அடிமையாக ஒப்பு கொடுக்கறதுக்கு அடையாளமாக தான் ஞானஸ்நானம் எடுத்தார். ஞானஸ்நானம் சொல்றது சும்மா முக்கியதா? அடிமையா ஒப்பு கொடுக்கிறது இயேசுநாதரோட ஐக்கியமாகிறது. அதான் கலாக்கு இது 1:1 வாசிக்கிறது. தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். அவரோடு ஐக்கியப்படணும். இந்த உலகத்தில் உள்ளதை பூரா வச்சுக்கிட்டு போட்டுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு அவரோட ஐக்கியம் பண்ண முடியுமா? அப்படி இல்லாம நீங்க அவரோட ஐக்கியப்படுத்துறீங்க. அநேகர் அப்படிதான் ஐக்கியப்படுத்துறீங்க. அவரோடு ஐக்கியப்படுத்துகிற வேலை செய்த நீங்களும் நாங்களும் எந்த அளவுக்கு அவரை நாம் கனப்படுத்தணும், எந்த அளவுக்கு அவரை நாம் மகிமைப்படுத்தணும், எந்த அளவுக்கு நாம் அவரை உயர்த்தணும், இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அறிந்திருப்போமானால் நாம் ஞானஸ்நானம் கொடுக்கும் போது அந்த ஆத்மாவை அவரோடு ஐக்கியப்படுத்துவதற்கு அடையாளம் தான் ஞானஸ்நானத்தில் நாம் செய்கிற வேலை. அப்போ அந்த ஆத்மாவை எப்படி உருவாக்கி கொண்டு போய் நாம் ஐக்கியப்படுத்தணும்? ஞானஸ்நானம் கொடுத்தா போதுமா? எல்லாத்தையும் போட்டுக்க, உன்னை முக்கிறேன். அந்த ஊழியக்காரனை உலகம் முன்னே சொல்றேன், பரலோகம் போற சந்தேகம். அல்லேலூயா. அது யாரா இருந்தாலும் சரிதான், அதை பற்றி நான் கவலைப்படல. கர்த்தருக்கு அல்லேலூயா. வேத வசன உபதேசத்தை சரியா பார்ப்போமானால் நாம் அவரோடு ஐக்கியப்படணும், கிறிஸ்துவுக்குள் ஆகணும் ஞானஸ்நானத்தில். அப்ப அவரோடு ஐக்கியம் பண்ணுமானால் அவரை போல நாம் என்ன செய்யணும்? மாறணும். அப்படி மாறினவர்களை தான் அவரோடு சேர்க்கணும். எல்லாத்தையும் சேர்க்க முடியுமா? எனக்கு கிடைச்ச வெளிச்சத்தை நான் சொல்றேன். அது தப்புனா நீங்க உங்க இஷ்டப்படி செய்யுங்க, அவ்வளவுதான். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அந்த 18 வசனத்தை வாசித்தால் 2 கொரிந்தியர் 5:18 இதெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. நல்ல கொஞ்சம் நம்மாலே உண்டானது அல்ல. தேவனை சரியா ஜனங்களுக்கு நாம் போதித்தால் தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய நோக்கத்தை, தேவனுடைய சித்தத்தை, தேவன் எதிர்பார்க்கிறதை நாம் தேவனுடைய சைடில் நின்று நாம் சரியா ஜனத்துக்கு உபதேசம் பண்ணுவோமானால் தேவனே அதை அப்படி ஆக்குவார். அல்லேலூயா. இல்லைனா நம்மளை விட்டு போயிடுவாங்க, நம்ம பொழப்பே போயிடும். பொழப்பு போனால் போட்டோம். இல்லையா? பிச்சை எடுக்கிறவன் நல்லா தானே சாப்பிட்றேன், நம்மளை விட நல்லா என்ன செய்யறான்? சாப்பிட்றான். அதற்கு பிரைஸ் தி லார்ட். சாப்பிட்றதுக்காக ஊழியம் அல்ல. எதுக்காக? சாப்பிட்றதுக்காக ஊழியம் அல்ல. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்க அப்பா சொன்னார், என்னை தாப்பினார், வேலையை விட்டுட்டு பிச்சை எடுக்க போறேன். எப்படி? வேலையை விட்டுட்டு பிச்சை எடுக்க போறேன். திண்டுக்கல்ல தனியாக போய் பிச்சை எடுத்தா நான் ஒன்றும் சங்கடப்பட மாட்டேன், குடும்பத்தோடு போறேன் பிச்சை எடுக்கிறதுக்குன்னாரு. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாளும் கர்த்தர் யார் எடுத்தாலும் போய் எனக்கு ஒரு 50 ரூபா கடன் கொடுங்க, ஒரு 50 ரூபா காணிக்க கொடுங்க அப்படின்னு கேட்க இதுவரையும் தேவன் என்னை அனுமதிக்கவில்லை. ஒரு இடையில சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. தாராளமாக என் கையில் பணம் இருக்கும். என் கூட பழகினவங்க சொல்லுவாங்க, சமுத்திரத்தில் தண்ணி கூட வத்தி போகமுடியா, உன் பாக்கெட்டை பணம் வத்தாதும்பாங்க. அப்படியெல்லாம் இருந்தேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஞாயிற்றுக்கிழமை காணிக்கை பட்டியில் காணிக்கை எடுத்துட்டு வந்து ஐயா காணிக்கை எண்ணிக்கிட்டு இருப்பார், பார்த்துட்டு இருப்பார். யாராவது ஒரு 100 ரூபா சில்லறை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவார், 100 ரூபாய்க்கு சில்லறை கொடுக்கணும், எனக்கு காணிக்கை வந்துருச்சு. நம்மகிட்ட ஒரு பேங்கர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேள்வி அவர் கொடுப்பார் அப்படின்பார். அப்படிலாம் ஒரு நாள் இருந்தேன். ஒரு காலத்தில் தேவன் வைத்திருந்தார். கர்த்தருக்கு. ஆனால் ஊழியத்துக்கு வந்த புதுசு
வந்த நாட்கள். இல்லையா? வேலையும் போச்சு, வேலையை விட்டாச்சு, சம்பளம் இல்லை. 3 பிள்ளைகளோடு சோத்திரம் மனைவியோடு திண்டுக்கலுக்கு வந்து சேர்ந்தோம். லாரியில் ஏற்றி விட்டாங்க, சாமானை ஏற்றி. லாரிக்கு வாடகை கொடுக்க ஆசை கிடையாது கத்தருக்கு. அந்த கண்டிஷனில் தான் திண்டுக்கல் வந்தேன். ஒரு இடையில சொல்லுவோம் அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். யாரிடத்திலும் போய் காணிக்கை கேட்டது கிடையாது. இன்னும் சொல்ல போனால் ஆரம்ப நாட்களிலே நம்ம சபைக்கு வருகிறதான யாரா இருந்தாலும் அவங்கள்ட்ட கூட அவங்க காணிக்கை கொடுத்தா வாங்கிடுவேன். மற்ற சபைக்காரங்க காணிக்கை கொடுத்தா வாங்க மாட்டேன். ஒரு நாள் பாம்பே வந்து குமார், அப்போ யாரோ ஒருத்தர் வந்து ஜெபம் பண்ணிட்டு காணிக்கை கொடுத்தாங்க. நீங்கள் எந்த சபைக்கு போகிறீங்க, அங்கே போய் காணிக்கை கொடுங்க, என்கிட்ட காணிக்கை நான் காணிக்கை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். அவர் தான் என்ன சொன்னார், உங்களை ஆண்டவர் இப்படி ஒரு வேளை போஷிப்பிக்கலாம், ஒருவேளை உங்களை தேவன் இப்படி உங்களை நடத்தலாம், நீங்கள் வேணான்னு சொல்லாதீங்க அப்படின்னாரு. உன் காரியத்தை நீ பார்த்துக்க, என்கிட்ட இதெல்லாம் சொல்ல வேணாம் அப்படின்னு கத்துருக்கு. பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. சகோதரனே சகோதரி, பணம் அல்ல, பதவி அல்ல, இந்த உலகத்தில் நமக்கு தேவையானது நான் ஆண்டவருக்கு அடிமையாக இருக்கிறேனா. அல்லேலூயா. ஆண்டவருக்கு அடிமையாக இருந்தால்தான் உலகம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. ஒரு இடையில சொல்லுவோம், மாம்சம் நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. பிசாசு நம்மை அடிமைப்படுத்த முடியாது. அல்லேலூயா. தேவனுக்கு நம்ம அடிமையை ஒப்புக் கொடுக்காவிட்டால் உலகம் நம்மை அடிமைப்படுத்தும், மாம்சம் நம்மை அடிமைப்படுத்தும், பிசாசு நம்மை அடிமைப்படுத்தும், இன்னும் எத்தனையோ காரியங்கள் நம்மை அடிமைப்படுத்தும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. என் பையன் ஒரு நாள் ரொம்ப துக்கமாக சொல்கிறேன், இருக்கிறவங்களெல்லாம் விரட்டி விட்டுட்டு நீங்களும் போயிடுவீங்க, நாங்கள் என்ன செய்யுது அப்படின்னா. கத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. ஆகையினாலே சொல்லுகிறேன், நீ தப்பா நினைக்காதீங்க. என் பையன் ஒரு வேலை ஒரு காரியத்துக்காக போகும்போது எவ்வளோ வேணும்ப்பா, 200 ரூபா கொடுங்க, நான் 300 ரூபாயை கொடுப்பேன். எப்படி இல்லை 200 ரூபா போதும், இல்லை வச்சுக்க, கூட குறைய இருந்தால் பார்த்துக்க, நீ இந்த தரத்தானே செய்கிறேன் பாக்கி பணத்தை, அதனால் வச்சுக்கன்னு கொடுங்க. செலவு போக அது 10 ரூபாய் இருந்தாலும் 20 ரூபா இருந்தால் என் கையில் நான் கொடுத்துருவேன். கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஏன் சொல்லுகிறேன் சொன்னால், அவனுடைய மனதில் சோத்துனா ஆட்கள்லாம் போயிடுறாங்க, விரட்டிடுறாரு, ரொம்ப கஷ்டப்படுவோமோங்கிற அந்த பயம், அந்த எண்ணம் ஊட வர்றது பார்த்தீங்களா, அது யார் கொண்டு வர்றது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஆகினாலே தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். பரிசுத்தம்னா என்ன நினைக்கிறீங்க? பரிசுத்தம் என்ன நினைக்கிறீங்க? நான் இப்போ ஜபிக்கிறது ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே என் சிந்தையில் இன்னும் பரிசுத்தம் சரியாக வரலை, என் நினைவில் இன்னும் சரியாக பரிசுத்தம் வரலை, என்னுடைய எண்ணங்களில் இன்னும் சரியான பரிசுத்தம் வரலை, யோசனைகளில் இன்னும் சரியானபடி பரிசுத்தம் வரலை, என்னுடைய பார்வையில் இன்னும் சரியானபடி பரிசுத்தம் வரலை என்று இதற்காக ராத்திரிலே தேவ சமூகத்தில் அதுக்காக போராடி போராடி ஜபித்துக் கொண்டு இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருக்கு எண்ணம் பரிசுத்தமாக இருக்குதா, நினைவு பரிசுத்தமாக இருக்குதா, சிந்தை பரிசுத்தமாக இருக்குதா, பார்வை பரிசுத்தமாக இருக்குதா? அல்லேலூயா. இதெல்லாம் பரிசுத்தமாக இருந்தால்தான் நம்முடைய பேச்சும் பரிசுத்தமாக இருக்கும். கர்த்தருக்கு நம்முடைய நடக்கையும் பரிசுத்தமாக இருக்கும். இல்லாவிட்டால் முதல் கோணல் முற்றும் கோணல். அதுக்கு தான் தேவனுக்கு அடிமையாகணும். இந்த கடைசி வசனத்தை வாசிக்க சொன்ன 21, அது என்ன வாசிக்கிறோம்? நாம் அவருக்குள், நாம் யார் என்ன ஆகணும்? தேவனுடைய நீதியாகணும். அல்லேலூயா. எப்படி? தேவனுடைய நீதியாகணும். தேவனுடைய நீதி என்ன சொல்லுங்க? பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். இதுபோல மற்றவர்கள் செய்கிறதான பாவங்களுக்கும் மற்றவர்கள் செய்கிறதான மோசமான காரியங்களுக்கும் நாம் அதுக்குரிய பலனை அடையணும். அல்லேலூயா. சுவாசிகளுக்கு நாம் ஊழியக்காரன்னா தகப்பனை போல, தாயை போல. அதனாலே அதையெல்லாம் நாம் என்ன செய்யணும்?
சுமக்கணும். என்னன்னு சுமக்கணும். ஊழியக்காரனா என்ன என்ன அதிகாரம் பண்ணுறதும் சோத்திரம் அதட்டுறதும் உருட்டுறதும் இதுவா கத்தருக்கு அல்லேலூயா. ஊழியக்காரன் சோத்திரம். என்ன ஊழியக்காரன்? மார்க் 10 அதிகாரத்தில் 42, 43 வாசித்தால், உங்களில் ஒருவன் பெரியவனா இருக்க விரும்பினால் மற்ற எல்லாருக்கும் எப்படி இருக்கணும்? பணிவிடைக்காரனா இருக்கணும். எப்படி பணிவிடை? பாய்படலாம், கூட்டலாம், பெருக்கலாம், ஏதாவது பணிவிடை செய்யறது. ஆனால் முதன்மையானவனா இருக்க விரும்பினால் எல்லாருக்கும் ஊழியக்காரனா இருக்கணும். அதான் ஊழியக்காரன். எப்படி ஊழியக்காரனா இருக்கணும்? முதன்மையானவனா இருக்க விரும்பினார். அல்லேலூயா. ஊழியம் செய்யணும். ஊழியம் என்னது? காலு கிழவனும் சோத்திரம் எல்லா வேலையும் செய்யணும். நம்ம செய்து பழக்கம் இருக்கணும். சோத்திரம் எல்லா ஊழியமும் செய்யணும். அப்படித்தான் நம்ம முதன்மையான மாற முடியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. விசுவாசியாக இருக்கிற காலத்தில் நாம் எந்த அளவுக்கு நாம் பணிவிடை செய்து எந்த அளவுக்கு ஊழியம் செய்தோமோ, ஊழியம்னா என்னது? பிரசங்கம் பண்ணுறதல்ல, சபையில் உள்ளதான அத்தனை பேருக்கும் ஊழியம் செய்யணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. அப்படி செய்து தான் நம்ம முதன்மையான ஆளாக வரணும். கர்த்தர் அப்படி ஆக்குவார். கர்த்தருக்கு ஆண்டவர் இயேசு இன்றைக்கு வானோர் பூதலத்தோர் பூமியின் கிளானோருடைய முழங்கால் முழங்கம் படிக்கும், நாவல் யாவும் அறிக்கை பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் உயர்த்தப்பட்டிருக்கிறார் சொன்னால், அவர் எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தி ஊழியக்காரனாய் வந்தார். அதான் பாவம் அறியாத அவரை நமக்காக என்ன இருக்கிறார்? பாவமாக்கினார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு சிலுவையிலே தொங்கும் போது கதறுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர்? ஸ்தோத்திரம். அவ்வளவாக ஆண்டவர் இயேசு பாடுபட்டார். இப்படி நாம் கதறக்கூடிய இடத்துக்கு நம்முடைய ஜீவியத்தில் நாம் இதுக்காக செஞ்சிருக்கோமா? எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக நாம் பணிவிடை செய்திருக்கிறோம், ஊழியம் செய்திருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் பாடுபட்டிருக்கிறோம், எந்த அளவுக்கு நாம் கைவிடப்பட்ட நிலைக்கு வந்திருக்கிறோம் சொல்லுங்க பார்க்கலாம். இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும். எப்படி? தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமா இருப்பதற்காக உங்களை அழைத்த தேவன். அப்ப அர்த்தம் ஐக்கியம் என்ன? என் ஆண்டவர் இயேசு என்னென்னலாம் அனுபவித்தாரோ, எப்படியெல்லாம் இந்த உலகத்தை அவர் ஜீவித்தாரோ, என்னென்னலாம் அவருடைய வாழ்க்கையை சம்பவித்ததோ அத்தனையும் நம்முடைய வாழ்க்கையை அனுபவிக்கிறதுக்கு நாம் ஒப்பு கொடுத்து அதை அனுபவிக்கணும். அப்பதான் அதுக்கு மனப்பூர்வமாக சம்மதிக்கணும். அப்பதான் அவரோட ஐக்கியமா இருக்கணும்னு அர்த்தம். கர்த்தருக்கு அல்லேலூயா. அதுக்கு கொஞ்சம் பாடுகள் வரும், அதுக்கு கொஞ்சம் தியாகம் பண்ணணும். அல்லேலூயா. அதுக்காக சில வேலைகளில் என்ன செய்யணும்? பகைமையை சம்பாதிக்க வேண்டி வரும், வருத்தத்தை சம்பாதிக்க வேண்டி வரும், சங்கடங்களை சம்பாதிக்க வேண்டி வரும். வருமா வராதா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதான் ஊழியம். இங்க என்ன வாசித்தோம்? 2 Corinthians 5:18 வாசித்தால், இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கி, அல்லேலூயா, பிதாவாகிய தேவன் ஒரு ஊழியத்தை செய்தார். எப்படி? ஒரு ஊழியத்தை செய்தார். அவர் செய்த ஊழியத்தை தான் நமக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. விளங்குதா? பிதாவாகிய தேவன் அவர் செய்த ஊழியத்தை தான் நாங்கள் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? எப்படி? அடுத்து அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு, எப்படி? இயேசு கிறிஸ்துவை கொண்டு
நம்மை தம்மோட ஒப்புரவாக்கி அந்த ஒப்புரவாக்கின ஊழியத்தை எங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்படி அத்தனை நாமளும் அந்த ஊழியத்தை தான் செய்யணும். அல்லேலூயா. ஊழியம் என்னென்ன விளங்கணும். ஊழியத்துக்கு வந்துட்டேன், ஊழியம் செய்கிறேன், தடி எடுத்தவங்களாம் தண்டக்காரன் சொன்ன கணக்கில் கஷ்டம் இல்லாமல் காணிக்க வருதுயா, கஷ்டம் இல்லாமல் பேசலா. மண்வெட்டி எடுத்து வேலை செய்யல, கூட தூக்கலை, கஷ்டப்படலை. ஆனால் என்ன வருது? பேசலா பேசலா. லேலோயா. எங்கள் அம்மா ஸ்தோத்திரம். என் பையன் வேலை பார்க்குற காலத்தில் ஒரு ஆட்டை ஒரு பைசா கூட வாங்க மாட்டான். இப்போ எல்லாத்தையும் பிச்சு எடுக்கிற மாதிரி வாங்கிட்டு இருக்கேன். கத்துக்கு பிரைசலாக. லேலோயா. ஸ்தோத்திரம். நான் ஒரு நல்ல தாய் தகப்பனுக்கு பிறந்த வளர்ந்தேன். நான் அதில் சந்தோஷப்படுறேன். என் தகப்பனார் நான் கவர்மெண்ட்டில் வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே அவர் எனக்கு சொன்ன முதல் அட்வைஸ், வேலை பார்க்குறது சரிப்பா, கவர்மெண்ட்டில் நீ வேலை பார்க்குறது சரி, சந்தோஷம், யார்ட்டும் என்ன செய்யக்கூடாது, அந்த பேச்சே வரக்கூடாது. கத்துறது பேசலாம். இவ்வளவு அவர் தீர்க்கா கொள்கையில் உள்ளவர், கடவுளே இல்லைன்னு சொல்றவர். அல்லேலூயா. அதனால தான் இந்த விக்கிரக ஆராதனைக்காரன் சோத்திரம் பேய் வணக்கக்காரங்களை விட இந்த தீர்க்கக்காரங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். கத்துருக்கு. நானும் கொஞ்ச நாள் அந்த கொள்கையில் இருந்தேன். அல்லேலூயா. சகோதரே சகோதரி, பணம் அல்ல, ஊழியனா என்ன? எப்படி ஊழியனா என்ன? இயேசு கிறிஸ்துவை, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை அவரோடு என்ன செய்தாரா? ஒப்புரவாக்கினார். சோத்திரம். அந்த ஊழியத்தை தான் நம்ம கையில் என்ன செய்கிறாரு? ஒப்புக்கொள்கிறாரு. அந்த ஊழியத்தை தான் செய்யணும். எந்த ஊழியத்தை? ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை. அல்லேலூயா. எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசித்தால், ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் என்ன செய்யுங்கள்? மன்னிக்கிறோமா? எவ்வளவு கசப்பு, எவ்வளவு வருத்தம், எவ்வளவு மனஸ்தாபம். ரெண்டு சகோதரிகள் ஒரு இடத்துல இருந்தா ஒற்றுமையா இருக்க முடியுதா? சகோதரனுக்கு சகோதரன் ஒற்றுமையா இருக்க முடியுதா? ஒருவருக்கொருவர் தயவாயும், எப்படி? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல. அங்க வாசித்ததுக்கும் இதுக்கும் எவ்வளவு நெருங்கி ஐக்கியம் இருக்கு பாருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். அல்லேலூயா. தயவுனா என்ன? தயவு தயவுனா என்ன சொல்லுங்க? அப்படி ஜென்டில்னஸ். எப்படி? ஜென்டில்னஸ். எதையும் என்ன செய்யறதில்ல. அல்லேலூயா. எதையுமே பெருசுபடுத்துறது கிடையாது. எல்லாம் சாதாரணமா அப்படி எடுத்துக்கிட்டு எப்போ பார்த்தாலும் அதையே சிந்திக்கிறது, எப்போ பார்த்தாலும் அதையே குறித்து யோசிக்கிறது, அப்படியே விஷத்தை உள்ளே இறக்கிறது. அதல்ல. கத்துருக்கு. ஜென்டிலா போயிடுறது. அல்லேலூயா. ஒருவருக்கு ஒருவர் தயவாயும். அல்லேலூயா. தூசியை உதறி விட்டு எழுந்துருக்கல, அதெல்லாம் ஒரு தூசியை போல. ஆபிரகாம் யாரு? நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம். தகப்பனாகிய ஆபிரகாம்
எவ்வளவு தயவா இருக்கிறார், எவ்வளவு தயவா இருந்தார். யார்கிட்ட? லோத்து விடத்துல. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். லோத்துடைய மேய்ப்பர்களுக்கும் ஆபிரகாமுடைய மேய்ப்பர்களுக்கும் என்ன உண்டானது? வாக்குவாதம் உண்டானது. ஆபிரகாம்கிட்ட வந்துச்சு பிரச்சனை. ஆபிரகாம்கிட்ட பிரச்சனை வந்தபோது ஆபிரகாமும் லோத்து என்ன செய்தார்கள்? இது குறித்து என்ன செய்தார்கள்? பேசினார்கள். அல்லேலூயா. ஆபிரகாம் ஜென்டிலா சோத்திரம் லோத்தை கூப்பிட்டு சொல்றார், நமக்குள்ள என்ன வேண்டாம்? வாக்குவாதம் வேண்டாம். நாம் யாரு? சகோதரர்கள். ஆபிரகாம் நம்முடைய தகப்பன் சொல்லுகிறோம். ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று வேதமே நம்மளை குறித்து சொல்லுகிற சாட்சி. ஆனால் நாம் ஆபிரகாம் போல நடக்கிறோமா? அல்லேலூயா. ஆபிரகாம் என்ன சொன்னார்? நீ வலதுபுறம் போனால் நான் இடதுபுறம் போகிறேன், நீ இடதுபுறம் போனால் நான் வலதுபுறம் போகிறேன். அதாக தயவு, அதான் ஜென்டில்னஸ். கர்த்தருக்கு அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு அதிகாரம் இருக்கிறது. ஆபிரகாம் சொல்லலாம், நீ இந்த பக்கம் போ அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அப்படி சொல்லலை. ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு? முதல் ப்ரிஃபரன்ஸ் லோத்து. தெரிந்து விடுறதான அந்த சோத்திரம், முதல் சோத்திரம் சான்ஸை லோத்து கொடுக்குறார், ஜென்டிலா. அப்ப லோத்து என்ன செய்தார்? கண்களை எதை தெரிந்து கொண்டார்? இன்னைக்கும் உலகத்தில் ஊழியக்காரர்கள் செழிப்பை தான் தெரிந்து கொள்கிறார்கள் அநேகர். அல்லேலூயா. இது செழிப்பை. அல்லேலூயா. செழிப்பு என்னாச்சு? அதனுடைய ரிசல்ட் என்ன? அதனுடைய முடிவு என்ன? இன்னைக்கு இந்த உலகத்தில் சபிக்கப்பட்ட ஒரு சந்ததினா மோவாமும் அம்மோனியரும். யாருடைய சந்ததி அது? லோத்தின் சந்ததி. அல்லேலூயா. இந்த லோத்து தெரிந்து கொண்டதான அந்த செழிப்பு வேதம் தெளிவா சொல்லுதுங்க. எசேக்கியேல் 16:49 வாசிங்க. இதோ கர்வமும் ஆகார திரட்சியும் நிர்விசாரமாகிய சாங்கபோகமாகிய இவைகளே உன் சகோதரியாகிய சோதோமின் அக்கிரமம். எது அக்கிரமம்? எது? கர்வம். குறைவே இல்லை சாப்பாட்டுக்கு. அல்லேலூயா. பற்றினு கிடக்கிறதுக்கு சோத்திரம். மனப்பூர்வமா ஒப்பு கொடுங்க, மனப்பூர்வமா ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா. எப்போதும் செழிப்பா இருக்கணும், எப்போதும் நல்லா சாப்பிடணும், நல்லா திங்கணும், நல்லா குடிக்கணும். அப்படியா? வேதனை சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். ரோமர் 14:17 வாசிக்கிறோம் இல்லையா? ஆகினாலே சோத்திரம். அல்லேலூயா. கெட்டு போகக்கூடாது இல்லையா? லோத்தும் லோத்தனுடைய சந்ததிகம் எவ்வளவு மோசமான இடத்துக்கு போச்சு. ஆபிரகாம் ஜென்டிலா லோத்தை சோத்திரம் என்ன செய்தார்? நடத்தினார். கர்த்தருக்கு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். லோத்து சோதோமை தெரிந்து கொண்டு, அந்த பகுதி செழிப்பான பகுதி என்று தெரிந்து கொண்டு அங்கே போய் குடியேறினாரே, அங்கே போய் ஜீவித்தாரே, அங்கே போய் உலக பிரகாரமாக ரொம்ப வளத்தை, ரொம்ப செல்வத்தை, செல்வாக்கை பெற்று பிரகாசிக்கத்தக்கதாய் போனாரே. என்னால் அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அதே ஆதியாகமம் 18 வாசித்தால் சோத்திரம், ஒரு நாள் 3 புருஷர்கள் ஆபிரகாமுடைய வீட்டுக்கு முன்னாடி வர்றாங்க. ஆபிரகாம் என்ன செய்தாரு? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாம் அவர்கள் என்ன செய்தாரு?
ம் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எப்படியும் 3 படி மெல்லிய மாவுல சாராள் என்ன செய்தா? அப்பம் சுட்டால் இவர் போய் என்ன செய்தார்? கொழுத்த நல்ல கண்டுக்குட்டியை கொண்டு வந்தார். வேலைக்காரனை கொண்டு சமைச்சு சொன்னார். சோத்திரம் எல்லாம் சமைச்சாச்சு, நல்லா கொடுத்தாச்சு, சாப்பிட்டாச்சு. அவர்கள் எங்கே போனார்கள்? எங்கே போனார்கள்? சோதோமுக்கு போகிறார்கள். ஆபிரகாமுக்கு அது விளங்கி போச்சு. ஆபிரகாமுக்கு விளங்கி போச்சு. நீ ஒரு வசனத்தை வாசியுங்கள். அதே அதிகாரத்தில் 18-19 வாசியுங்கள். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? பிரைஸ் தி லார்ட். ஆபிரகாமை குறித்து கொடுக்கிற சாட்சியை பாருங்க. என்ன சாட்சி? கர்த்தருடைய நீதியை நியாயத்தை என்ன செய்வான்? அல்லேலூயா. தான் கைக்கொள்வது மாத்திரமல்ல, தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்வான்? கற்பிப்பான். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நம்ம கையில் இருக்கிற விசுவாசிகளுக்கு நாம் கற்பிக்க வேண்டியது என்ன? என்னென்ன கற்பிக்கிறோம்? நீதியையும் நியாயத்தை, சத்தியத்தை, உபதேசத்தை சரியா நீங்கள் என்ன செய்யணும்? கற்பிக்கணும். அதுக்குத்தான் சோத்திரம் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. நம்ம ஊழியக்காரனாய் தெரிந்து கொண்ட ஊழியக்காரியை தெரிந்து கொண்ட நோக்கம் என்ன? அவருடைய நியாயங்களை, நீதியை நமக்கு பின்னே வர சந்ததிக்கு நாம் பிரசங்கிப்போம், அவர்களுக்கு கற்றுக் கொடுப்போம், அவளை உருவாக்குவோம், அவர்களுக்கு பின்னாடி வர சந்ததிக்கு அது பயன்படும். அல்லேலூயா. இப்ப எல்லாரும் சொல்றாங்க சத்தியம் முன்ன மாதிரி இல்லை ஐயா, உபதேசங்கள் இப்ப கிடையாது ஐயா. அல்லேலூயா. எல்லாம் உலகமா போச்சு. எல்லாம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரிக்கிறாங்க. அதுக்கு ஊழியக்காரன் சப்போர்ட் பண்றாங்க. எல்லாம் மோசமா போச்சு, மோசமா போச்சு. இப்ப அதான் செய்தி வந்துட்டே இருக்கு. ஏன் ஏன் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் பைத்தியக்காரர் சொன்னால் அது எப்படி? அல்லேலூயா. உங்களுக்கு நாங்கள் யார் தான்? பைத்தியக்காரர் தான். அல்லேலூயா. இப்போ என்னையவே ரொம்ப பேர் பைத்தியக்காரன் சொல்கிறாங்க. எப்படி? திண்டுக்கல்ல அநேக ஊழியங்கள் இருக்கு. பேசலாம். அந்தாலா இந்த கிருபான ஊழியக்காரனா இருக்கு, வெளியே சொல்லக்கூடாது. அல்லேலூயா. நம்மை குறித்து கொடுக்குற சாட்சி ரொம்ப சந்தோஷம். நான் என்ன சொல்லிடுவேன்? நான் இப்போ தான் ஒழுங்கான ஊழியக்காரங்கிறத சோத்துறாங்க, கத்தை விளங்கப்படுறான்னு சொல்லிட்டு சந்தோஷமா இருப்பேன். கத்தருக்கு பைத்தியம் பொழைக்க தெரியாதன ஐயா. யாரு? எப்படி பொழைக்க தெரியாதன? உண்மைதான். பொழைக்க தெரியாத நான் வேலையை விட்டு வந்திருக்க மாட்டேனே. கத்தருக்கு அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். பிழைப்பதற்காக வரல, எது? சாகுவதற்காக வந்திருக்கிறோம். எதுக்காக? கத்தருக்காக. கர்த்தருக்காக மரிக்கிறதுக்கு வந்திருக்கோம் ஐயா. அதான் நம்முடைய ஊழியம். அல்லேலூயா. காரணம் என்ன? நீதியை, நியாயத்தை நாம் கை கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய ஜனங்களுக்கு நம்ம என்ன செய்யறது? கற்றுக் கொடுப்போம் என்கிற நம்பிக்கை ஆண்டவருக்கு வரணும். அப்பதான் என்ன நடக்க போகுதோ அதை நமக்கு சொல்லி தருவார். அல்லேலூயா. இல்லைன்னா அவர் யாரும் நாம யாருன்னு போயிடுவோம். இன்னொரு காரியம், சோத்திரம். ஆண்டவர் ஆபிரகாம் எல்லாம் பேசி எல்லாம் சரியாச்சு முடிஞ்சு. ஆனால் ஆபிரகாம் விட்ட பாடில்லை. ஆண்டவர்கிட்ட கேட்கிறார், 50 நீதிமான்கள் இருந்தார், பட்டணத்தை அடிப்பீரா? அல்லேலூயா. அப்படி அது செய்ய மாட்டேன். 50 பேர் இருந்தால் அடிக்க மாட்டேன். அப்புறம் 45 பேர் இருந்தா
40 பேர் இருந்தால் 30, 20, 10 வரைக்கும் வந்தார். அல்லேலூயா. இது எதை காட்டுகிறது? எதை காட்டுகிறது? சோத்திரம். லோத்தை குறித்ததான மன உருக்கம். ஒரு அடியிலே சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். லோத்தின் மேலே உள்ளதான மனதுருக்கம். லோத்துடைய ஃபேமிலி அழித்திடக்கூடாது அப்படி ஆபிரகாமுக்குள்ள இருந்தான அந்த மன உருக்கத்தின் நிமித்தம் ஆபிரகாம் தேவனோடு என்ன செய்கிறார்? கெஞ்சி கேட்கிறார். பயந்து சார் கேட்கிறார். நம்முடைய ஆண்டவர் 145 சங்கீதத்தில் 8ஆம் வசனத்தை வாசித்தால் கர்த்தர் 145 அதிகாரம் 8ஆம் வசனம் சங்கீதம். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபை உள்ளவர். நம்முடைய ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? நம்முடைய தேவன் யார்? அல்லேலூயா. இரக்கமும் மனதுருக்கம். அல்லேலூயா. அவர் எல்லாருக்கும் இரக்கம் மன உருக்கம் உள்ளவர். நாம நம்முடைய சகோதரமாருக்காவது இரக்கம் காட்டலாம் இல்லையா? உருக்கம் காட்டலாம் இல்லையா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நம்ம மன்னிக்கிறோமா? இல்ல குரூப்ல வந்து பேரை நீக்கி போட்டுறோமா? எப்படி? பிரைஸ் தி லார்ட். எப்படி? உடனே குரூப்ல இருந்து என்ன செய்யலாம்? ஆமா, உடனே டெலீட் பண்ணிடுறது. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. பிரைஸ் தி லார்ட். எனக்கு எதுவுமே வராதுங்க, ஏன்னா குறிப்பிட இல்லை. அப்படிதான் நான் நினைக்கிறேன். எனக்கு ஒன்றும் பார்க்க தெரியாது, அவ்வளோ மழை. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். வாட்ஸ்அப்பும் தெரியாது, என்ன சொன்னாலும் என்னமோ சொல்கிறாங்க செல்லில், ஃபேஸ்புக்கு என்னமோ கிராமம், ஒரு கிராமம் தெரியாது எனக்கு. கர்த்தருக்கு அல்லேலூயா. யூடியூப்புங்கிறாங்க, என்னமோ சொல்கிறாங்க, ஒன்றும் தெரியாது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். எதுவுமே தெரியாதுங்க. ஃபோன் வந்தால் ஃபோன் அட்டன் பண்ணுவேன். யாருக்காவது ஃபோன் பண்ணணும்னா ஃபோன் போடுவேன், அவ்வளோதான். அது ஒரு கனமான செல்லை வாங்கி தந்துட்டேன் தம்பி. பாக்கெட்டில் வச்சா பாக்கெட்டை பிடி இழுக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. எல்லாரும் நல்ல ஃபோனை வச்சுருக்காங்க. நீங்கள் என்ன இப்படி ஒரு ஃபோனை வச்சுருக்கீங்க? அன்றைக்கி சார்ஜ் இறங்கி போகுது, அதனால வேற ஒரு ஃபோன் வாங்கி தந்தேன். எனக்கு இது வச்சிருக்க பெரிய பாரமாக இருக்கு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சோத்திரம் ஒருவருக்கு ஒரு தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கு மன்னியுங்கள். ஒப்புரவாறு உபதேசம்னா என்ன? ஊழியம்னா என்ன? அல்லேலூயா. அந்த ஊழியத்தை தேவன் செய்து அவர் அந்த ஊழியத்தை நம்ம கையில தந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு மீடியேட்டராக ஆண்டவர் இயேசு தான் இருக்கிறார். தேவனுக்கு நமக்கு இடையில யார் இருக்கா? ஆண்டவராகிய இயேசு. இந்த ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் ஐக்கியமாக இருந்தால், அல்லேலூயா, என்னவா இருந்தால்? ஐக்கியமாக இருந்தால். இருக்கிறோமா? நினப்பு மட்டும் இருக்கக்கூடாது, பொழப்ப கெடுத்துறோம். கத்துருக்கு அல்லேலூயா. எந்த அளவுக்கு அவரை போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவருடைய ஜீவியத்தை தான் பார்க்கணும். அல்லேலூயா. அவருடைய ஜீவியம் எப்படி இருக்கிறது? எப்படி அவருடைய நடக்கை, அவருடைய பேச்சு, அவருடைய ஜீவியத்தில் ஒவ்வொரு காரியமும் நம்முடைய கண்களுக்கு முன்பாக பிரத்யட்சமாக தெரியணும். அல்லேலூயா. அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம் அவரை கண்டு கவனித்து அவருக்கு நாம் உண்மையுள்ள சாட்சியாய் அவரோடு ஐக்கியப்படுவதற்கு நாம் பிரயாசப்படுவோமானால் நம்மை தேவன் உயர்த்தி 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 மேலே கொண்டு போவார். அல்லேலூயா. ஜீவியம் கட்டப்படும். என்ன கட்டப்படும்? ஜீவியம் கட்டப்படும். அல்லேலூயா. ஜீவியம் கட்டப்படும் போது, அல்லேலூயா,
ஸ்தோத்திரம். மனுஷரை பிரியப்படுத்துறதான ஊழியை நாம் செய்யவே மாட்டோம். அதற்கு அதுக்காக ஆண்டவர் கைவிட்டுருவார், ஆண்டவர் ஒன்றுமெல்லாம் வைக்கிறான்னு நினைக்காது. நம்மைத்தான் ஆண்டவர் மேன்மையாய் மகிமையாய் இந்த உலகத்திலே அவருடைய நாமத்தை சாட்சியாக வைப்பார். அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 19ஆம் வசனத்தை வாசித்தால், அதென்னவெனில் தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். அல்லேலூயா. ஊழியமும் சரிதான், உபதேசமும் சரிதான். அது என்னதான்? ஒப்புரவாக்கணும். அதற்கு அன்பானவர்களே, உபதேசம் என்னது? உபதேசம் எங்கே இருக்கு சொல்லுங்க. உபதேசம் எங்கே இருக்கு? அல்லேலூயா. அதற்கு ஸ்தோத்திரம். உபதேசம் இந்த வேதத்தில் ஸ்தோத்திரம் நிறைந்து இருக்கிறது. எப்படி நிறைந்து இருக்கிறது? இந்த உபதேசத்தை நாம் நடைமுறைப்படுத்தணுமானால், இந்த உபதேசத்தை கை கொள்ளணுமானால், முதலாவது நாம் அதை என்ன செய்யணும்? அறியணும். நாம் என்ன செய்யணும்? அறியணும். ஆண்டவர் சொன்னார் யோவான் 17:3 என்ன சொன்னார்? ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நாம் அறிய வேண்டியது பிதாவாகிய தேவனை, அடுத்து நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவை. எப்படி அறிகிறது? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனிலே எவ்வளவே நினைவில்லை, இருளில்லை. அப்போ அத்தனை ஸ்தோத்திரம். எந்த ஒரு சின்ன தூசி அளவு கூட நாம் அவர் நெத்தியமையை காண முடியாது. நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவும் அப்படித்தான். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு தேவனுடைய ரூபமாக இருந்தவர், அவருக்கு சமமாக இருந்தவர். ஆனால் இந்த பூமியிலே அவர் வந்தபோது எந்த இடத்திலேயாவது தன்னை உயர்த்தினாரா? பிதாவாகி தேவனத்தான் எல்லா இடத்தையும் என்ன செய்கிறாரு? உயர்த்தி காட்டுகிறார். அல்லேலூயா. ஒரு இடத்திலேயாவது தன்னை அவர் உயர்த்தவில்லை. மத்தேயு சுவிசேஷம் 16 ரொம்ப மங்கி போச்சு. பதினாறாம் வசனத்திலிருந்து வாசிங்கள். இருக்கிறார்களா? போதும். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். யோவான் ஸ்நானகர் இடத்துல ஞானஸ்நானம் பெற வந்ததான அந்த நபர்களை பார்த்து யோவான் ஸ்நானகர் என்ன சொல்கிறார்? விரியன் மாண்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்ள உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? ஞானஸ்நானத்துக்கு வந்தாங்க. அவங்களை எப்படி பேசலாமா? அல்லேலூயா. இப்படி பேசலாமா? நம்மள்கிட்ட ஞானஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுத்துட்டாங்கன்னா அவங்களை என்ன செய்வோம்?
தாங்கோன்னு தாங்குவோம். அப்படி பிரைஸ் அல்லேலூயா. யோவான் ஸ்நானன் சொல்கிறார், மதம் மிருகன் பாம்பு ஏன் நல்ல பாம்பு குட்டின்னு சொல்லலை? அல்லேலூயா. பிரைஸ் நல்ல பாம்பு கொத்துனா உடனே செத்து போவாங்களாம், விரியன் கடிச்சா உடனே சாவு வராதான், அப்புறம் பொத்து பொத்து அப்படியே வடியுமா. அதை விட இது கொடுமையான விஷம் அப்படிங்கிறாங்க. அல்லேலூயா. நான் படிக்கிற காலத்தில் கல்லூரியில் ஒரு லெக்சர் இருந்தார், காமராஜன், இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட். அவர் ஒரு நாள் சொன்னார், இயேசுநாதரே சொல்லியிருக்காரு விரியன் பாம்பு குட்டிகளே என்றார். நான் சொன்னேன், யோவான் ஸ்நானன் தாயா சொன்னார், இயேசுநாதர் சொல்லலை அப்படின்னு. அப்படி பார்த்தார், என்ன பார்த்தார், கத்துக்கு இல்லை நீ சரியாக வேதத்தை படிக்கல அப்படின்னாரு. கத்துக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. உண்மையிலேயே அவர் சொன்னதான் சரி. கத்துக்கு வேதத்தை சொல்லியிருக்காரு. இயேசுநாதர் அதை என்ன செய்கிறாரு, விரியன் பாம்பு குட்டிகளே சொல்லுகிறார். உடனே நான் வீட்டில் வந்து ரூமில் வந்து எடுத்து பார்த்தேன். மற்ற 23 அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகினாலே ஸ்தோத்திரம். ஏன்னா என்னை குறித்து அவருக்கு நல்லா தெரியும். அவர் ஒருத்தன் கேட்டான் ஒரு நாள், நீங்கள் பாவம் செய்யலையான்னு கேட்டான் அவரை பார்த்து. அப்போ அவர் சொன்னார், ஒன் கிறிஸ்டியன் அப்படின்னு என்னை கை காட்டினார். மற்றவங்களெல்லாம் இந்துக்கள் அப்படிங்கிற முடிவில் பேசி சொல்கிறாரு, ஐ ஆம் நாட் த சின்னர் பட் அக்கார்டிங் டு த பைபிள் ஐ ஆம் அ சின்னர் அப்படின்னார். ஏன்னா இயேசுநாதர் என்ன சொல்லியிருக்காராம், ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்த்தாலே அவளோடு இதயத்தில் விபச்சாரம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்றாரு. அந்த ஆஸ்பெக்ட்ல பார்த்தா நான் ஒரு பாவி அப்படின்னாரு. அல்லேலூயா. உலக மனுஷங்க. அல்லேலூயா. சோத்திரம். நான் படிக்கிற காலத்துலேயே நான் கிறிஸ்தவன் அப்படிங்கிறத சோத்திரம் பர்டிகுலராக சொல்லக்கூடிய அளவுக்கு தான் ஆண்டவர் என்னை வச்சிருந்தார். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆகினாலே நான் என்ன சொல்றேன்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நம்முடைய ஆண்டவராய் இயேசுவுக்கு நல்ல கனிகளை நாம் கொடுக்கணும். யோவான் சொல்ற மனம் திரும்புவதற்கு ஏற்ப அப்படின்னா என்னங்க அது கனிகள் சொல்லுங்க. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் சொன்னார். என்ன கனிகள்? என்ன அமைதியாக இருக்கிறீங்க? அல்லேலூயாவா? ஆவின் கனியா? ஆவின் கனி வேற. மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் சொன்னது என்ன? என்ன கனிகள் தெரியணும்ல? ஆவின் கனியை பற்றி சொல்லியிருக்கு, நீதியின் கனியை பற்றி சொல்லியிருக்கு. ஆவின் கனியோ சகல விதமான நற்குணத்திலும், எப்படி சகல விதமான அது பிடிப்பில் இருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சகல விதமான நற்குணத்திலும் உண்மையிலும் நீதியிலும் விளங்கும். ஆனா மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள் சொன்ன என்ன? என்னமா சொல்றது? என்னமா மனம் திரும்புவதற்கு ஏற்ற கனிகள்? என் காது கேட்க முடியும் சொல்லுமா? அல்லேலூயா. ஏற்கனவே தெற்கு நோக்கி பிரயாணம் பண்ணி கொண்டது ஆள் இப்ப எங்கே நோக்கி போகிறான்? வடக்கு நோக்கி. உலகத்துக்கு பிரியமாய் உலகத்தின் இன்பங்களை, உலகத்தின் சந்தோஷங்களை, சினிமா, சீட்டு, குடி, அது இதுன்னு சொல்லிட்டு அப்படி இருந்ததான ஒரு ஆள் இப்ப எப்படி இருக்காம? இப்போ முழுக்க முழுக்க ஞாயிற்றுக்கிழமையா சர்ச்சுக்கு போகிறேன். சும்மா இருக்கிற நேரத்தில் வேதத்தை எடுத்து படிக்கிறேன். கர்த்தருக்கு யார்ட்டையும் சண்டை போட மாட்டேங்கிறான், யார்ட்டையும் அன்பா இருக்கான். சோத்திரம். அல்லேலூயா. அல்லேலூயா. கெட்ட வார்த்தை பேசுவான். இப்போ என்ன செய்யறதில்ல? கெட்ட வார்த்தை பேசுறதில்ல. அல்லேலூயா. சோத்திரம். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் சோத்திரம் கர்த்தருக்குள்ளே நான் வந்த பிற்பாடு நான் ஞானஸ்தானம் பெற்ற அன்றைக்கே நான் மற்றாறு பண்ண ஞானஸ்தானம் எடுத்தேன். அன்றைக்கே பஸ் ஸ்டாண்டில் வந்து என்ன செய்தாங்க, ஒரு குரூப்பாக வந்து என்ன செய்தாங்க, பாட்டு பாடிட்டு வந்து அங்கே வெளி ஊழியம் செய்தாங்க. பாட்டு பாடினாங்க. பாட்டு பாடி முடிஞ்ச உடனே யாராவது ஒரு ஆள் வந்து மைக்கை பிடிச்சி சாட்சி சொல்லுங்க அப்படின்னாங்க.
எனக்கு முன்னாடி ஞானசானம் எடுத்தவங்க பழைய ஆட்கள் ரொம்ப பேர் இருக்காங்க. நான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு சம்மதிக்காத சவால் மாதிரி கூடவே நிற்கிறாங்க. கத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். நான் ஞானசானம் எடுக்கிறதுக்கு நமக்கு சவால் மாதிரி யாரும் என்ன செய்யலை, சம்மதம் தெரிவிக்கல. இவனுக்கா ஞானசானம் அப்படின்னு என்ன அவ்வளவு புறக்கணிச்சிட்டாங்க. அதனால நான் மாற்று வஸ்திரமே கொண்டு போகல. அந்த பாஸ்டருடைய மகன் சாம்பியல்ங்கிறவர், பத்ரார்ப்பு பாஸ் MS ஜோசப் அவருடைய மகன் ஸ்தோத்திரம், மிலிட்டரியிலிருந்து வந்திருந்தார். அவர் சொன்னார், என் ட்ரெஸ்ஸை தர நீங்கள் போட்டுக்கிட்டு ஞானசானம் எடுங்க, அப்புறம் உங்கள் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கங்கன்னாரு. அப்படி தான் நான் ஞானசானம் எடுத்தேன். அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். நான் என் போட்டு ஜட்டி கூட காயில ஈரமாக தான் இருக்கு. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அதை சொன்ன உடனே யாரும் ஒன்று முன்ன வரல. அன்றைக்கு போய் மைக்கை வாங்கி பிடிச்சேன். சாட்சி தான் சொல்லி சொன்னாங்க. அழுது 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 கத்தி கத்தி கதறி கதறி இயேசுநாதர் என் பாவத்தை மன்னிச்சாரு, இயேசுநாதர் என் பாவத்தை கழுவினாரு, இயேசுநாதர் எனக்குள்ள சமாதானம் தந்தாரு, கத்தி கத்தி சாட்சி பண்ணேன். அல்லேலூயா. அன்றிலிருந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தெருவா பிரசவம் பண்ண ஆரம்பிச்சு ட்ரம் அடிப்பேன். ஷவர்மாலுக்கு போனால் ட்ரம் நான் தான் தூக்கிட்டு போவேன். யாரும் ஒத்துக்க மாட்டாங்க. ஏன் என்ன சொல்லுவாங்களாம்? கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. மலேசியா அந்த வரப்போக இருக்காங்க இல்லையா, அவங்க போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிட்டாங்க, என்னங்க உங்கள் பையனை கல்லூரியில் படிக்கிறான்னு சொன்னீங்க, ஊரா ட்ரம் அடிச்சுத்தேன், கொட்டடிச்சுத்தேன். ட்ரம்னு சொல்ல மாட்டாங்க, என்னது கொட்டடிச்சுத்தேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எங்கள் அம்மாவுக்கு கல்யாணம், என்னங்க ஊரா கொட்டடிச்சு தரானா, வரவன் போகிறோம் என்னை வந்து கேவலமாக பேசுகிறாங்க, ரொம்ப வெக்கமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னு. எங்கள் அம்மா திரும்ப கருதும், முன்ன ரொம்ப மோசமாக இருந்தால் இப்போ நல்லா இருக்கேன். எத்தருக்கு முன்ன ரொம்ப மோசமாக இருந்தேன், இப்போ ரொம்ப நல்லா இருக்கேன். அப்போ அவன் மோசமாக பண்ண காரணம் நீதானா? எத்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எதுக்காக சொன்னால் மனந்திரம்பருக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஊருனே சொல்லுவாங்க, இந்த பையன் தெரிஞ்சிருச்சா, எப்படி இந்த பையன் அப்போ நான் எப்படி இருந்துருப்பேன்னு நீங்கள் தான் கணக்கு போடணும். கர்த்தருக்கு அல்லேலூயா. ஐயோ வெக்க கேடு, வெளியே சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் பிரசங்கம் எடுக்க எனக்கு தகுதியே கிடையாது. நீங்களாம் நல்ல நல்ல பிள்ளைங்க. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அருமையானவர்களே ஸ்தோத்திரம். அப்புறம் ஸ்தோத்திரம், எங்கள் அம்மாவுக்கு பயங்கரமாக வசவு. ஸ்தோத்திரம். எங்கள் அம்மா எழுதிட்டாங்க, எனக்கு தெரியாது, எனக்கு தெரிய ரொம்ப மோசமாக இருந்தேன், இப்போ நல்லா இருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்குங்க அப்படின்ட்டாங்க. வந்தார். நான் செகண்ட் இயர் படிக்கிறேன் காலேஜில். அவள் வந்தார். பிரைஸ் தி லார்ட். நானும் வந்தேன், லீவுக்கு வந்தேன். ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் எந்திரிச்சேன். காலையில் குளிச்சு நான் எழுதிச்சேன். நான் சர்ச்சுக்கு புறப்பட்டேன். எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொன்னாங்க, சொல்லிட்டு போப்பா உங்கள் அப்பாட்ட அப்படின்னு. அதை சொல்லாமல் போக மாட்டேன் அப்படின்னு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பக்கத்து வீட்டில் உட்காந்து பேசியிருந்தார். அவர் வளர்ந்து எப்போ பேசுவார். அவருக்கு மலேசியாவில் பட்ட பேரே பேச்சாளர். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அரசியல் பேசணுமா பேசுவார், சினிமா பேசணுமா பேசுவார், உலகத்தை பற்றி பேசணுமா பேசுவார். எல்லாம் அவருக்கு புஸ்தகம் படிக்க தான் வேலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் வந்தேன், இப்படி பார்த்தாரு. பார்த்து நான் சொன்னேன், நான் இது சர்ச்சுக்கு போயிட்டு வரேன். இப்படி பார்த்துட்டு அதான் புறப்பட்டு போறீ அப்படின்னு சொல்கிறேன். சொல்லி அப்புறம் இதுக்கு வந்தேன், சொல்லிட்டு போகிற வந்தேன். சொல்லிட்டு போகிறதுக்கு வரல. ஸ்தோத்திரம். போகிறேங்கிறத சொல்கிறேன், அவ்வளோதான். கர்த்தருக்கு ஒன்றுமே சொல்லலை. எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காரு. என்னமோ வந்து பண்ணிப்பறேன்னு சொல்லி பண்ண வேண்டியானே எங்கள் அம்மா. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். மூச்சு பேச்சு இல்லை. அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சோன்னு சொல்கிறாரு, போ அந்த பக்கத்து ஊரில் உத்தரசமங்கலம் போய் மீன் வாங்கிட்டு வா, நீ கெஸ்ட்டு வராங்க அப்படின்னாரு. அவன் தான் ஞாயிற்றுக்கிழமை ஆறாம் இப்போ சர்ச்சுக்கு போவானே, என்ன ஏய் வாயும்போது அப்படின்ட்டாரு எங்கள் அம்மாவை. நான் சொன்னேன், அம்மா நீங்கள் சும்மா இருந்தேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பையன் வாங்கினேன், பணத்தை வாங்கினேன். நான் விரும்புகிற கிளம்பி நடந்து போனேன் உத்தரசமயத்துக்கு. எங்கள் சித்தப்பா ஒரு ஆள் பின்னாடி வந்தார் சைக்கிளில். அவர் சைக்கிளில் ஏறி போனேன். வழியில் பஸ் வந்துச்சு, கீழே இறங்கினேன். ஸ்தோத்திரம். என்னடா கீழே இறங்குறேன், இந்த பஸ் ஒரு கையக்காரனே பஸ் நிற்காம போயிடுச்சு. அப்போ நான் ஊருக்கு அந்த உத்தரசமயத்தில் போன உடனே ஒரு பஸ் நினைச்சு நான் பஸ் ஏறி சர்ச்சுக்கு ஆராணி போயிட்டேன். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். ஆராணை முடிஞ்சது.
6:30 மணி நேரம் கொஞ்சம் ரசக்கஞ்சி கொடுப்பாங்க. அன்றைக்கி அதை குடிக்கிறேன் நான். கத்தருக்கு ஸ்தோத்திரம். நேரம் மீன் மார்க்கெட்டுக்கு போனேன். சாயங்காலம் மத்தியானத்துக்கு மேலே ஆயிடுச்சா ஒரு மீனும் இல்லை. ராமநாதபுரத்து மார்க்கெட்டில் ஒரு கலராக ஒரு மீன் இருந்துச்சு. அந்த மீன் யாரும் வாங்க மாட்டாங்கண்ணா. கத்தருக்கு எப்படி அது நல்லா இருக்காண்ணா, எனக்கு அது தெரியாது. அந்த மீனை போய் கேட்டேன், சந்தோஷமாக கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். கத்தருக்கு நான் வீட்டுக்கு வரும்போது 2:30 மணி ஏறுவோம். வாசலில் உட்காந்துருக்காரு சொல்றார். ஆள் மாதிரி ஜாலியாக இருப்பார். எங்கடா போனேன்? ராமநாதபுரம் புத்திரசனுக்கு போனேன். மீன் இல்லை, ராமநாதபுரம் போனேன். அதோடு நான் மீன் வாங்கிட்டு வரேன். சர்ச்சுக்கு போயிட்டு வாங்கிட்டு வரேன். நாங்கள் இன்றைக்கி கஞ்சி வச்சு எல்லோரும் குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்ன நான் உள்ள வீட்டுக்குள்ளே போயிட்டேன். பின்னாடியே வந்தார். வேணா மீன் வாங்கிட்டு வந்திருக்கானா, நீ குழம்பு வச்சு அவனுக்கே ஊற்று. அதுக்கு பிரைசலா அல்லேலூயா. அன்னைக்கே தீர்மானம் பண்ணிட்டார், இன்னைக்கு இவனை என்ன செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. அல்லேலூயா பிரைசலா சோத்திரம். அந்த காலத்தில் 1000 கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட தகப்பனும் தான் என்ன. ஆனாலும் அல்லேலூயா ஆண்டவர் இயேசுவுக்கு முன்னாடி அவர்கள் பின்னாடி தான். ஒரு அடியில சொல்லுவோம் அல்லேலூயா. ஆயினால் அருமையானவரே சோத்திரம். டைம் முடிய போகுது. கர்த்தருக்கு அந்த 20ஆம் வசனத்தை வாசித்தால் அங்க என்ன சொல்லியிருக்கு? ஆனபடியினாலே தேவனானவர் நீங்கள்தான் யாரு? ஸ்தானாதிபதிகளாக இருந்து தேவனோட ஒப்புரவாங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை என்ன செய்யணும்? வேண்டிக் கொள்கிறோம். அல்லேலூயா. எல்லாம் கிறிஸ்துவின் நிமித்தம், அவருடைய நாமத்தின் நிமித்தம். ஏன் அவர்தான் நம்மையும் தேவன் என்ன செய்கிறார்? இணைக்கிறார், ஒப்புரவாக்குகிறார். தேவனுக்கு நமக்கு மத்தியஸ்தர் யாருதான்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அல்லேலூயா. இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விட்டு எந்த விதத்திலையும் நாம் என்ன செய்ய முடியாது? ஒண்ணுமே செய்ய முடியாது. அல்லேலூயா. அதனாலே இந்த ஆண்டவராகிய இயேசுவோடு நாம் எந்த அளவுக்கு ஐக்கியமா இருக்கிறோமோ அந்த அளவுக்கு நாம் தேவனோடு ஒப்புரவாகிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி எப்போதும் சுத்தமா இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துல கூட நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்தவே கூடாது. அல்லேலூயா. நம்முடைய மனசாட்சி நம்மை குற்றப்படுத்துமானால் நம்முடைய மனசாட்சியிலும் பெரியவர், நம்முடைய மனசாட்சியிலும் வல்லவர் நம்முடைய தேவன். அவர் நம்மை குறித்து என்ன நியாயந்திருப்பார் என்பதை நாம் விளங்கி இருக்கணும். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மனசாட்சியின் காலத்தில் பரிசுத்தவானாகிய ஆபிரகாமே தேவனுடைய சிநேகிதனாக இருக்கின்றார். அல்லேலூயா. எப்படி யாக்கோபு அப்படித்தான் இருக்கு. தேவனுக்கு அவரு சிநேகிதர். அந்த அளவுக்கு ஆபிரகாம் தேவனோடு பழகினார், தேவனோடு நெருங்கி இருந்தான். அல்லேலூயா. ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிற நாம் எந்த அளவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவோடு ஐக்கியமா இருக்கணும். அல்லேலூயா. அப்படின்னா அவருடைய சுபாவம், அவருடைய குணம், அவருடைய தன்மை, அவருடைய சாந்தம், அவருடைய அன்பு, அவருடைய பொறுமை, அவருடைய சகலவிதமான நற்குணங்களும் நற்சுபாவங்களும் நமக்குள்ள நாளுக்கு நாள் என்ன செய்யணும்? பெருகணும், வளரணும், செழித்துவங்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. கனிகள் அப்படியே காய்ச்சி தொங்கணும். என்ன கர்த்தருக்கு வேதம் என்ன சொல்லுது? ஒருவரை ஒருவர் கடித்து பட்சிப்பீர்களானால். அல்லேலூயா. இப்ப என்ன நடக்குது? கடித்து பட்சிக்கிறதான அனுபவம். இது கிறிஸ்தவ வாழ்க்கைக்கும் அதுக்கு சம்மந்தமே கிடையாது. கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். உலகம் போற போக்க பார்த்தா எப்படி? உலகம் போற போக்க பார்த்தா என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. அல்லேலூயா. இந்த அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம்ப் வந்ததே எதுக்குன்னு தெரியல. அல்லேலூயா பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆயினாலே ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், ரொம்ப நம்ம ஆயத்தமா இருக்கணும். அல்லேலூயா.
இதையெல்லாம் பார்க்கும்போது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு வாசம் இல்லை, அதுக்கு பக்கத்திலே வந்துட்டார். அல்லேலூயா. எப்போ வருமானு சொல்ல முடியாது, சீக்கிரம் இயேசு வரப்போகிறார். அல்லேலூயா. அந்த இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். அவரை சந்திக்க நாம் என்ன செய்யணும்? ஆயத்தமாகணும். அவரை போல் இந்த பூமியிலே நாம் ஜீவித்து அவரோடு நாம் இந்த பூமியில ஐக்கியமாக இருக்கிறவர்களுக்கு தான் அவரை சந்திக்கிறதுக்கு தைரியம் வரும். அல்லேலூயா. இல்லைனா இல்லைனா நோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அவர் எப்படிப்பட்டவர்? தம்மை தாமே வெறுமையாக்கி, எப்படி தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்தவர். அந்த ஆண்டவராய் இயேசுதான் நம்முடைய இரட்சகர். அவர்தான் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் நம்முடைய ஆத்ம மனவாளர். கர்த்தருக்கு பிரைஸ் தி லார்ட். அவரை சந்திப்பதற்கு நாம் ஆயத்தப்படுகிறோமா? வேற எதை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம்? யாரை சந்திக்க ஆயத்தப்படுகிறோம்? அல்லேலூயா. இந்த உலகம் நமக்கு எதிராக நிற்கும், மாம்சம் நமக்கு எதிராக நிற்கும், சாத்தான் சொல்லவே வேண்டாம். அல்லேலூயா. இதையெல்லாம் நாம் ஜெயித்து நம்முடைய ஆண்டவராக இயேசுவை சந்திப்பதற்கு ஆயத்தப்பட வேண்டியது எவ்வளவு அவசியம். கர்த்தருக்கு அல்லேலூயா. வேதத்தை நன்றாக படியுங்கள். நான் சொல்லுகிறது வேதத்தை வாசிக்கக்கூடாது, வேதத்தை படிக்கக்கூடாது. வேதத்தை என்ன செய்யணும்? புசிக்கணும். எப்படி வேதத்தை என்ன செய்யணும்? புசிக்கணும்னா பிரைஸ் தி லார்ட். நம்முடைய வாழ்க்கையில் அது ஒவ்வொரு நாளும் சோத்திரம் புசிக்கிற ஆகாரம் ஜீரணிக்கப்பட்டு அது சரீரத்துக்கு அது சோத்திரம் ஊக்கத்தை கொடுக்கறது போல, பலனை கொடுக்கறது போல நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய உள்ளான மனுஷனுக்கு வேத வசன சத்தியங்கள் என்ன செய்யணும்? ஆமாம், பலனை கொடுக்கணும். தேவ சாயலை நமக்குள்ள உருவாக்கணும். அல்லேலூயா. இது என்ன சாயல்? தேவ சாயல். தேவ சாயல் என்னது? கலாத்தியர் 4:22 வாசித்தால், முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே, மோசம் போக்கு இச்சைகள், எப்படி மோசம் போக்கு இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷனை கலைந்து போட்டு. அல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிற பழையவர்கள் ஒழிந்து போயின. கலைந்து போடணும். அங்கே இங்க சொல்றது ஒழிந்து போயிடும். அவர் உள்ளே வந்துட்டாருன்னா அல்லேலூயா, பழையதெல்லாம் போயிடும். நாம் அவருக்குள்ள போயிட்டோம்னா அவரையே தரித்துக் கொள்கிறோம். அல்லேலூயா. அப்படின்னா தானே அவருடைய சுவாபம், அவருடைய குணம், அவருடைய சாயல், அவருடைய தன்மை, அவரை போல ஒரு ஜீவியத்தை நமக்குள்ளே கர்த்தர் உருவாக்குவார். அல்லேலூயா. எதுக்காக இந்த பாடுகள்? எதுக்காக இந்த பாடுகள் சொல்லுங்க? உலகத்தாரை போல நம்ம வாழாம, உலகத்தாரை போல உலகத்தை அனுபவிக்காம, உலகத்தாரை போல நம்ம இல்லாமல் எல்லாவற்றையும் வெறுத்து எல்லாவற்றையும் விட்டு விட்டு இந்த இயேசு போதும்னு வந்தோம் இல்லையா? அல்லேலூயா. அதில் ஒரு கால், இதில் ஒரு காலம் அல்ல. கர்த்தருக்கு அல்லேலூயா. 2 காலையும் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வந்தோம். அப்படின்னா தானே இந்த உலக பிராமண வாழ்க்கையும் சேர்ந்தான், ஆவிக்குரிய வாழ்க்கையும் சேர்ந்தான் என்ன செய்யணும்? எல்லாம் கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு நமக்குள்ளே வருகிறது முதல் அனுபவம். கர்த்தருக்கு நமக்குள்ளே வருவது முதல் அனுபவம். நாம் அவருக்குள்ளே வருகிறது 2வது அனுபவம். பிரைஸ் தி லார்ட். நம்மை அவரையும் இறுக கட்டுகிறது பரிசுத்தான அபிஷேகத்தை பெற 3வது அனுபவம். அல்லேலூயா. அதனால் அருமையானவர்களே, நமக்குள்ளே ஊற்றப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் நம்மை அவரை இணைத்து, நம்மை அவரை என்ன செய்கிறார்? ஒன்றாக்கி நம்மை என்ன செய்கிறார்? உருவாக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த அனுபவத்தில் நாம் நிலைத்து 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 நாம் அவருடைய வரைக்கு ஆயத்தப்படுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.